சாப்பிட்டாச்சு, கிளம்புறோம். கிளைமேட் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பிகாஸ் கேன் சி இட். மேட்ருன்னா எல்லோரும் சிசிவே தான் பார்க்குறாங்க. தலைவரோட ஹெல்மெட்டு தரமான ரகம். ஓ, இன்னும் கனெக்ட் ஆகலையா? தான் பேச மாட்டானா? பேசு. ஹலோ. சூப்பர்ரா, கேட்குது. ஓகே. ஸோ கைஸ், என்னடா மறுபடியும் கேட்குதா? ஓகே, ரெடி ஃபார் த ரைட். ஸோ பைக் என்ன சிச்சுவேஷன் பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலி இன்னொரு பிளான் இருக்குது. பைக் 1000 கிலோமீட்டர்ஸ் தொட்டாச்சு. ஸோ இன்னைக்கு ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம், அது காட்டிடுறேன். ஸோ ஓட பார்த்தீங்கன்னா 1066 கிலோமீட்டர் போயிருக்கடா. இப்போ நம்ம போகிறது அப்படியே கரெக்டாக வரும்லானே. அந்த 1000லேயே மாற்றணும். 66 எக்ஸ்ட்ரா தான் போயிருக்கு. 100 கிலோமீட்டர்ஸில் ஒன்றும் பிரச்சனை வராது. 200 கிலோமீட்டர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் போய் சேர்றதுக்கு. 200லாம் வராதுண்ணே, 150க்குள்ளே நின்றோம். எனக்கு தெரிஞ்ச 120க்குள்ளே நிற்கும்னு நினைக்கிறேன். எப்படியோ பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லா தான். க்ரூஸ் தான் பண்ண போகிறோம். அந்த ஹெல்மெட் கண்டிப்பாக சரியில்லை. ஹெல்மெட் நான் மாற்றி ஆகும்டா. மொத்தணும் எனக்கு பரவாயில்ல. ஏன் ஸ்டார்ட் ஆகலை? ஃபஸ்ட் கியர்லேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்? திருப்பிடா, அங்கிட்ட யாரும் வரானா பார்த்துக்கோ. பின்னாடி காற்று சரி. போகலாம் வரலாம். உட்காரவா? உட்கார. ஓகே people, journey starts. Welcome to Maroke's Motovlog. I'm Matty. The guy who's sitting behind me is my pillion. His name is Shishui. Let's leave it at that. Straight road தானா? Straight. Hopefully we're on the right track. இடமே நல்லா இருக்கு, குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே ஒரு பேங்க்வெட்டுக்கு வந்தோம், முடிஞ்சு திருப்தியாக சாப்பிட்டோம். இது ஏதோ 4 years 1 time 5 years 1 time தான் இங்கே திருவிழா நடக்கும் போல். ஃபெஸ்டிவல் முடிஞ்சதும் பேங்க்வெட் ரெடி பண்ணுவாங்க போல். ஒரு ஃபேமிலியும் தனித்தனியாக பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த சித்திரை திருவிழா அந்த மாதிரி டைமில் கூட்டம் கூடும் தெரியுங்களா? அந்தளவுக்கு இங்கே கூட்டம் வந்துருக்கும் போல். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம், எங்களுக்கு ரூட்டு தெரில. இங்கே இன்வைட் பண்ணாங்க, பட் ரூட் எங்களுக்கு சரியாக தெரியாதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆனால் நல்லா தான் சாப்பிட்டோம். It was good. It was really good. இதில் மேட்ரு ஆனால் ஆக்சுவலி என்னை கூப்பிட்டவங்க ஒரு சைடு இருக்காங்க, வேறு யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க பார்த்துட்டு வாங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி, இவங்கெல்லாம் ஒன்றா தான் சாப்பாடு போடுறாங்க போலன்னு நினச்சிட்டு நானும் அங்கே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா அவங்க வேறு குரூப்பு, இவங்க வேறு குரூப் போல். அங்கே போய் ஒரு வாட்டி சாப்பிட்ணுன்னு போய் உட்காந்து அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போதே பாதியிலே காற்று, சரியான காற்று அடிக்கிற காற்றுக்கு தண்ணி இலையில கொட்டி எல்லாம் வேஸ்ட்டாக போய் 2வது ரவுண்டான்னு. ஆமாம், 2வது பந்தியில் உட்காந்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சா ஃபுல்லாக கட்டுன்னு கட்டியாச்சு. கட்டிட்டு இன்னொரு பந்தி. ஆமாம், இன்னொரு இடத்துல ஆக்சுவலி கூப்பிட்டவங்க கிட்டேயும் போய் உட்காந்து சாப்பிட்ணும்ல. ஸோ அங்கே போய் அங்கே சாப்பிட்டா முடியல, ஒரு லெவலில் இருக்கேன். அங்கேயே 3 வாட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் இன்னொரு வாட்டி சாப்பிட்றது கஷ்டமாக இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. சம்டைம்ஸ் நம்ம பேசுகிறோன்றது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஏன் நிறுத்தி விட்டாய்? சரி மும்தாஜ், சரி. இந்த டைம் ஆக்சுவலி அப்படி தான் நடக்குது. லாரி இருக்குது, லாரியில் வந்து நான் கிராஸ் ஆகி வரணுன்ற மண்டையில் ஓடிட்டு இருக்கு, பட் வாய் வளரிட்டே இருக்கு. நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும். இப்போ நாங்கள் வீடியோ போடணும்னு ஸ்டார்ட் பண்ணி, வீடியோ இந்த இடத்துல நாங்கள் வர்றப்பே வீடியோ போட்டுக்கணும், பட் எங்களால் முடியல. காரணம் அவசரமாக வந்ததுனால இடம் தெரியாமல் யாரோ கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருந்தோம். சப்போஸ் ரூட்டு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மெதுவாக வந்துட்டு சுற்றி இருக்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சூப்பராக இருந்திருக்கும். இப்போயுமே நாங்கள் க்ரூஸ் தான் பண்ணுறோம். ஸோ ஹெல்மெட் கேமரா போட்டிருக்கனால என்னால் ஓரளவுக்கு காட்ட முடியும். ரோடு அழகாக இருக்குது. சின்ன வண்டியெல்லாம் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மரம் அது இதுன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. தட்டான் குடி இருக்கும். இந்த சைடெலாம் யாரும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும். ப்ளாக் பண்ணுறவங்க யாரும் இல்லை. இது ரொம்ப ரிசர்வ்டான ஏரியா. இந்த சைடு அவ்வளோ தூரம் பார்க்குறதுக்கு எதுவும் பெருசாக எதுவும் இல்லை.
ஊர் இருக்கு, ஊர் மக்கள் இருக்காங்க. அவங்க லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு போகிறாங்க. லெஃப்டா ரைட்டாடா? அந்த அவங்க போகிற பக்கம் போகணும் போல. ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே, ரைட்டு தானே வலது பக்கம். ஷீஷு தான் மேப்பு பார்த்துங்க. ஒரு சில நேரம் தப்பாக சொல்லிடுவேன். இந்த பக்கம் தான்டா ஏன் வந்துச்சு. இதே மாதிரி ஒரு ரோடு கமுதி சைடு இருக்கும். கமுதின்ற மாதிரி பார்த்திபனூர் தாண்டினதுக்கப்புறம் என்னடா அதே மாதிரி ரோடாக இருக்குன்னு வர்றப்ப நினச்ச ஞாபகம். இது மாதிரி எவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸு, மரம் அது இதுன்னு அவ்வளோலாம் இருக்கு. ஏன் இப்படி பார்க்குறாங்க? தாண்டா பார்க்குறாங்க. ஓ மரம் தரமான புளிய மரம். என்ன மரம்? புளிய மரம். புங்கை மரமா? புளிய மரம். புளிய மரமா? இல்லையே. புளிய மரம். ஆமாம், புளி தொங்குது. வா, வரிசையா புளிய மரம். இங்கே உள்ளவங்க புளி வாங்கவே தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு புளி எல்லாம் கிராமத்தில் யாரும் வாங்க மாட்டாங்கடா. எல்லாரும் இங்கே விளையிறத அவங்க வீட்டில் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதே மாதிரி தான் வெள்ளரிக்காய் வந்து நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ யாரும் விற்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, வெள்ளரிக்காய் சின்ன வயசில் வந்து யாருமே, நாங்களாம் போய் பார்த்து ரோட்டில் இது என்னது வயலில் சும்மா விளைஞ்சிருக்கோம், நாங்கள்லாம் பார்த்துட்டு போயிடுவோம், எப்போயாவது தோணுச்சுன்னு எடுத்து சாப்பிடுவோம், சும்மா கிடக்கும். இப்போலாம் 1 10 ரூபா 20 ரூபா விற்கிறானுங்க. அந்த நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியும் தானே இதெல்லாம்? கொடிக்காலாம் அப்பெல்லாம் பார்க்கவே முடியலையேன்னு. இல்லை, கொடிக்காலாம் ஸ்கூலில் மரத்தில் இருக்கும். ஸ்கூல் மரத்தில் இருக்கும். அங்கங்கே வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கும். இஷ்டத்துக்கு கிடைக்கிறத அடிச்சடிச்சு வாங்கி சாப்பிடும். இல்லை அவங்கவுங்க வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுக்கு தேவையான பூ எடுத்துட்டு மீதி எடுத்து அவங்க வீட்டு படியில் வீட்டு திண்ணையில் வச்சுருப்பாங்க. வரவங்க போகிறவங்க குட்டி குழந்தைங்க அவங்களாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இருந்த காலம் போய் இப்போ கொடிக்காயுமே காசுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே மதுரையெல்லாம் கொடிக்காய் விற்கிது. This is business. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது வீடா இல்லை? வீடு தான். அவன் வேண்ட அளவுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி சிம்பிளிஸ்டிக்காக. ஒரே ஒரு வேப்ப மரம். மேலெல்லாம் தெரியுதா? ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. நம்ம இருக்கிற மட்டும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குடா. கொஞ்சம் முன்னாடி போனால் டார்க்காக இருக்கும் போல். அந்த சைடு நம்ம அந்த ஊர் பக்கம், நம்ம சாப்பிட்ட ஏரியா பக்கம் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. முன்னாடி இருக்க எலுமிச்சை மரத்தை நீங்கள் பார்க்கலாம். சாமி கும்பிட்டோம். வீட்டில் பூஜை பண்ண சொல்லி குலசாமி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டோம். ஒரு மாலை கொடுத்தாங்க. அந்த மாலை கிட்டத்தட்ட பைக்குக்கு பாதி சைஸுக்கு இருந்துச்சு. அது போட்டு டயருக்குள்ளே மாலை போடுறதுக்கா அப்பாட்ட சொன்னேன், இதெல்லாம் போட முடியாது. போனோடனே ஒரு 3 பூ எடுத்து கொடுத்தாரு. இந்த பூ முன்னாடி வச்சுக்கப்பா, அந்த எலுமிச்சம்பழத்தை சேர்த்து வச்சுக்கணும். பூ வாடிடுச்சு, எடுத்து போட்டேன். எலுமிச்சம்பழம் 2 நாள் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்கேன். என்ன பண்ணுறாங்க அத்தியா? அதை பார்த்து முன்னாடி பார்க்க விட்டேன். அப்பாடா கரெக்டாக போயிட்டேன். செம்பருத்தி பூ இந்த இடத்துல உள்ளே வந்து செம்பருத்தி பூ, வாழை மரம். இந்த ஊர் தான் அதா. ஒரு வீட்டுக்கு முன்னாடி செம்பருத்தி பூ, வாழை மரம், செம்பருத்தி பூ, வாழை மரம், அப்படி வரிசையாக ஒரு 5 வாழை மரம் 5 பூவும் வச்சுருந்தாங்க. எங்கேன்னு தெரில. இதானா? வந்துட்டோம். இங்கே தான். இதானா தெரியலையே. நல்லா இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த ரோடு கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ்வலாக போகிறத விட அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் கூட ஆகும். 1 மணி நேரம் தானே யூஸ்வலாக போவோம். இங்கேருந்து கடைக்கு போகிற கரெக்டாக 1 மணி நேரம் ஆகும். இப்போ ஒரு 20-30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். சும்மா கூட்டமாக வேறு இருக்கும்டா. டிராஃபிக்காக இருக்குமேடா. எங்கேன்னு? ஊருக்குள்ளே பைக்கு ஆயில் மாற்றுறதுக்கு முன்னாடி. ஆமாம், நின்று போகிற மாதிரி இருக்குன்னு. ஏன்னு இப்போயே மணி 4 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 5 ஆகும். சரி பரவாயில்ல, 5 மணினாலும் 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம். பிரச்சனை இல்லை, போயிடலாம். ரொம்ப மெதுவாக போகிறோம். இந்த ஏரியாவில் வேகமாக போக முடியல. அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர். அது முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர்னு பார்த்துட்டேன். ரோட்டில் இடமே இல்லையா? மேலே ஏற்றவா? இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வீடியோ போட்டப்போ இதே அளவு காற்றடிச்சாடா? இதோட ஜாஸ்தி அடிச்சா? இது அளவுக்குலாம் இல்லைண்ணே, இதோட கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் ஜாஸ்தியா? அன்னைக்கெலாம் வண்டியை பிடிச்சி தள்ளுச்சுடா ஒரு தள்ளு. இது அவ்வளோவா இல்லை இப்போ. தெரியல, கூட குறைய இருக்க மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதே லெவல் தான். என்ன கேட்டால் அப்படியே போயிட்டே இருப்போம். டப்புன்னு பின்னாடி ஒரு தள்ளுதலும், அப்படியே போயிட்டே மறுபடியும் இங்கிட்டு இருந்து இப்படி ஒரு தள்ளுதலும். நம்ம அப்படி ஹைவேல அப்படி போயிட்டு இருக்கோம்னா ரைட்ல இருந்து இப்படி காற்று அடிக்கும். இப்படி ஒரு தள்ளு, இப்படி டக்குன்னு தள்ளும். இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இப்போ வந்து ஒரு ஈவனான ஒரு காற்று அப்படியே அடிச்சுட்டே இருக்கு. ஐயோ, எங்கிட்டு போகணும்? முன்னாடி கேட்கலாமா? ஓகே, கேட்போம்.
இவர் நம்மகிட்ட வழி வைக்கிறவரா? இந்த பக்கம் வாண்ணா. நாங்கள் புளியகுளமா சைடில் இருந்து வரோம். புழுதிக்குளம். ஆமாம். இந்த பக்கங்களா? ஆ. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஹெல்மெட் திறந்து வச்சிருக்கியா? ஓகேவா? ஓகே. இங்கே என்னண்டா காற்றடிச்சிட்டாரு. இதே தள்ளு தான் நாங்கள் தெளிச்சு. பூ மரத்தை பார்த்தியா? பூ அழகா இருக்குல்ல மரத்தில். சூப்பராக இருக்கு. இந்த மரமும் ஸ்கூலில் இருக்கும். அதுலேருந்து வர்ற காம்பை பிச்சு பின்னாடி சுரண்டி அதை நகம் மாதிரி இப்படி ஒட்ட வச்சுக்குவாங்க. விளாடுவாங்களே அதை வச்சு கூட. ஐயோ, இந்த அடிக்கிற காத்துட்டு பிடிச்சி கொண்டு போய் கரெக்டாக பஸ்ஸில் விட்டால் விட்டுரும் போல. Man, look at that. யார் அவங்கன்னு பார்க்குறா எல்லாரும்? கேமரா பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். கேமரா எல்லாமே போல. அந்த அம்மாவுக்கு நல்லா கண்ணு தெரியுதுப்பா. ஊரில் இருக்க பசங்க கூட கேமராவை நோட் பண்ண மாட்டாங்க. நம்ம கரெக்டாக கேமரா பார்க்குறாங்க. போதே ஐயா, போதே ஆகிட்டார் போல. ஓ டியர். நல்ல வேலை, எதுவும் ஆகலை. ஃபுல்லாக கொண்டு வந்து கழுத்தை கொடுக்குது. மனமாக அங்கே கட்டில் போட்டு படுத்தா செமையாக இருக்கு. கட்டில் போட்டு வேப்ப மரத்து கீழே. இந்த மரம் இது என்ன மரம்? பின்னாடி இருக்க மரம் இது தெரிலண்ணே. இந்த மரம் நல்லா இருக்கு. ஒரு தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுக்கலாமா? இதையா? கீழே பைக்கை நிப்பாட்டி அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். சூப்பர்ண்ணே. இந்த ஹெல்மெட்லேருந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. என்ன சால்ட்டா? இங்கே வா சொல்லு. செல்ஃபி பைக்கோடையா? சும்மா நம்ம எடுத்துக்கலாம். பைக் தெரிஞ்சா தெரியட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிட்ட வா. சைன்ஸ் ஏதாச்சும்? என்ன சைன் கொடுக்கலாம்? என்ன சைன் கொடுக்கலாம்? அதான் போங்கடாடே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. என் சைன் இனிமேல் இந்த இதாக வைக்க போகிறேன். ஒன்றுக்கு வருது அப்படின்ற மாதிரி. மொரட்டு காத்தா இருக்கு, நல்லா இருக்குண்ணே. சூப்பராக இருக்குண்ணா. மரம் இலைக்கோ ப்ரோ. பிசடி போறியா? இல்லைண்ணே, அவ்வளோ அழகாக இருக்குண்ணே. எல்லாம் அது வரையும் தெரியுது. இதோட இங்கிட்டு பாருண்ணே, இந்த சைடு எவ்வளோ இங்கே வரையும் தெரியுது. நல்லா இருக்கு, பார்க்குறக்கே நல்லா இருக்கு. ஒரே தனியாக நடந்து போயிட்டு இருக்காரு. அதான் இப்போதான் பார்க்குறேன் நானும். நான் வயல் அதுன்னு அவ்வளோ அழகாக இருக்குண்ணே. இந்த மரம் தாடி. இங்கே ஒரு வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தில் கட்டில் போட்டு படுத்தா சொர்க்கம். அச்சோ, இங்கே வாயேன். இங்கே பச்சையாக தெரியுதா? அப்புறம் ப்ரௌனாக மேலே தடம் தெரியுதா? தாண்டி மறுபடியும் பச்சையாக தெரியுதா? இந்த பக்கம் போகிற இதோட மேலேருந்து டார்க்காக போகுது, அந்த இடத்துல மட்டும் ப்ளூவாக தெரியுதா? இதெல்லாம் ஃபோன்லேயோ கேமராலேயோ காட்டினா கூட அவ்வளோ அழகாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்து எங்கிட்டலாம் வெயில் அவ்வளோவா இல்லை. அந்த ஒரு மேகத்தில் தெரியுதா வெயில் அடிக்கிறது? அந்த கம்பிக்கு மேலே இந்த அதுக்கு மேலே அதுதான் சொன்னேன். அப்படியே லைட்டாக இங்கே அப்படியே டார்க்காக இருக்காங்க, அப்படியே அவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. அங்கிட்டு மட்டும் வெயில் எல்லாம் அடிக்குது அவ்வளோ மேலே மேகத்துக்கு மேலே. இந்த சைட்லாம் இது இல்லை தானே? இங்கே இருக்க வெயிலாம் இப்படி தானே அடிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே எல்லாமே தண்ணி பஞ்சுன்னு நினைக்கிறேன். அங்கங்கே இருக்குது, அங்கங்கே ப்ளவ் பண்ணி போட்டிருக்காங்களே தவிர எங்கேயுமே விளைச்சல் இல்லை. இனிமே தான் பண்ணுவாங்களா? இனிமே தானே பண்ணுவாங்க. இப்படியா? இதான் டைமு. உழுதுலுக்கு அங்கே தெரியுதா? உழுது. அதான் சொல்கிறேன், உழுது போட்டிருக்காங்க. ஆமாம், ப்ளவ்னு அதான் அர்த்தம். ப்ளவ்னு நினச்சிட்டியா? திருப்பிக்கிறேன். சரிண்ணே, போகலாண்ணே. எங்கிட்ட பாருண்ணே, ரைட் சைடு மரம், வேப்ப மரம் 3 4 5 6 இருக்கு. கோவில்ரா? கோவிலுக்கு வெளியே மரமா இருக்கு. மரம் வீட்டை சுற்றி வேப்ப மரம். சூப்பர். ஆஹா, இந்த கோயிலையும் வச்சுருக்காங்க. ஏன் அதை வெளியே வளர்க்கலாம் பண்ணுறாங்க நல்லா. எந்த ரூட்டுக்கு வந்திருக்கோம்? இங்கிட்டலாம் நம்ம வரவே இல்லை. இங்கிட்டலாம் நம்ம வந்தோம். ஆமாம், ஸ்ட்ரைட்டாக இந்த முன்னாடி ஒரு ஐயா இருக்காப்புல, அவர்கிட்ட கேட்பான். இந்த வழிங்களா? சரிங்கம்மா.
என்ன சொன்னாங்க? ஆர்ச் மாதிரி இருக்குமா, அதுக்கு வெளியே என்னமோ சொன்னாங்க. வெளியே போய் ரைட் எடுக்கணும் போல். இந்த இதில் இல்லை, ஐயோ ஆர்ச்சுன்னாங்க. எப்படா வரும், அவசரப்படாரா? ஐயோ போனே, அதை மறந்துட்டேனே. எதை சொன்னாங்க? இம்புட்டு ரூட்டு போகுது. அந்த அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் இங்கே வாங்கண்ணே. அண்ணா ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டுங்களா? ஓகே தேங்க்ஸ். கொஞ்ச நேரம் போகணும் போலடா. இதாண்டா ரூட்டு ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் விருட்டுன்னு வந்தாப்புல. இல்லையே, இந்த பக்கம் இறங்க முடியாம அவன் ரைட் ஏறி வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட் ஏறி போனேன். மேரி ரிமெம்பர்ஸ். அவன் காக்காயே பறக்கிறதுக்கு முடியாமல் இருக்கு. பாலத்துலலாம் வந்தோமா? தெரியல, பரவாயில்ல, எல்லாரையும் நம்பி போவோம். வழி மாதிரி போனாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஊரை சுற்றிட்டு முன்னாடி போய் மறுபடியும் கேட்போமா? ஊரே அழகாக இருக்கடா. கேட்கவா போயிருமா? நான் ஸ்ட்ரைட்டாக தானே போகணும். இந்த மாதிரி இருந்தால் போகணும் வீடு. நான் நிம்மதியாக இருக்கணும். ஆஹா, எத்தனை பழம் மரம் சார்! அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ணே, இதில் வலது பக்கம் போயிடும். போனால் வலது பக்கமாக ஸ்ட்ரைட்டாக போய் வளையணும் தானே? ஆமாம். ஆர்ச்சி. அதில் அப்படியே வலது பக்கமா. எங்கிட்ட வந்துட்டோமே. வலது பக்கம் போட்டிருக்கு. நம்ம எங்கிட்டு போகணும்? வலது பக்கம். ஐயோ பாடாமல் இருக்க மாட்டேங்குது. நீ இப்போ எந்த பாட்டும் பாடல, என்ன பாடினியா? பாடுன ரெக்கார்டாக இருக்கான்னு தெரியல. லைட்டாக ஆரம்பித்தேன் அப்படியே மாட்டை கிருகிருன்னு ஆரம்பிச்சு. டேய் இதெல்லாம் பாடக்கூடாதா? ஐயனார் சாமியை தானே கூப்பிட்டோம். மதன் கௌரி ஏதோ பாட்டு அது ஒன்று பாடினதுக்கே அந்த இதுக்கே காப்பீரை போட்டா சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம வந்து இந்த வழியில் என்ன, அந்த வழி இன்னும் அழகாக இருந்துச்சு. வழி தெரியல. இந்த புல்லெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ காத்தடிக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக காட்டுறேன். பாருங்க.